எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இது இருக்கிற பாடத்திட்டத்தெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்துக்கிறேன் சாமி. முதல் பாடம்லாம் பார்த்துட்டு ம் பார்த்துன்னு ஒன்று அப்படியே கண்டினியூ பார்த்துன்னு போயின்னு இருக்கிறேன். இந்த வரிசை எண் வரிசை எண் வரிசை எண் 7ஆம் பாடம். ஏழாம் பாடம் பாடத்துல 9வது பகுதி. சரி 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 பரவாயில்ல. ஒன்னாம் பாடத்தை படிச்சிடணும். ஒன்னாம் பாடம், 2ஆம் பாடம் எல்லாத்தையும் எண் போட்டுருப்போம். 1ஆம் பாடம், பாடம் 1 பாடுவது. 9ஆம் பாடம் தான். அதெல்லாம் அப்பதான் புரியும். அப்ப எனக்கு நேரம் மிச்சம். அதை படிச்சு படிச்சு பார்த்துட்டு நேரம் மிச்சம். திருப்பி 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 படிச்சுட்டு நேரம் மிச்சம். ஏன்னா திரும்ப 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 சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த உணவு பழக்கத்தை விடுறதுங்கிறது இன்னைக்கு கடவுளை கூட பாத்திரலாம். உணவு பழக்கத்தை விடுறது சாதாரண விஷயம் அல்ல. இது பெரும் கஷ்டம். கடவுளை கூட நீ கடவுளை கூட நீ பாத்திரலாம். ஆனா உணவு விடுறதுக்கு சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா உணவுதான் மரணத்தை தருகிறது. உணவுதான் மரணத்தை தருகிறது. அப்ப புரியுது. கடவுளை பாத்துறது கூட ஈஸி. ஆனால் மரணத்தை வெல்லுவது மரணத்தை வெல்றது ஒண்ணு, 7 தடவை கடவுளை பாக்குறது ஒண்ணு. அதனாலதான் உணவு பழக்கத்தை விடுறது சாதாரண விஷயம். அதனாலதான் அத்தனை பேரும் தோல்வி. என்னது அத்தனை பேரும் தோல்வி. நேத்து ஒரு அந்த பையனை காலை பார்த்தேன். அந்த காலை எப்படி அழுகி கிடக்குது பாத்தியா? திருப்பி திருப்பி பாத்துங்க. நைட்டு பார்த்துட்டேன். இந்த வலது பூரா பழுத்து அப்படியே இது இந்த வெள்ளரி பழம் பழுத்துட்டு எப்படி இருக்கும்? வெள்ளரி பழம் அப்படி இருக்குதுங்க. அழுகி போச்சு பெருவரல். அப்படியே அவன் எடுத்தே தீரணும். எடுக்கலன்னு இறந்துருவாங்க. எடுத்தாலும் இறப்பான், எடுக்கலன்னு இறந்துருவான். எடுத்தாலும் இறந்துருவான், எடுக்கலனாலும் இறந்துருவான். எடுத்தாலும் இறந்துருவான், எடுக்கலினாலும் இறந்துடுவான். அவ்வளவுதான். மரணம் நெருங்கி விட்டது. எல்லாம் இறைச்சி தான். இறைச்சியும் அரிசி சோறும் தான். என்ன இறைச்சியா அரிசி சோறும் ரோட்ல அதுங்க வலிச்சு வலிச்சு தின்றுக்கிறான். வரப்போ இது என்னன்னா, சோறு தின்ன உடனேயே இந்த நீர்ச்சத்தை அப்படியே குறைச்சி போய் சாப்பிட விடாது. சோறு இறைச்சியும் தின்ன உடனேயே இறைச்சியும் சாப்பிட்ட பின்னாடி தண்ணி குடிக்க விடாது. உடலுக்கு தண்ணி சத்து பூரா குறைச்சி போயிடும். கொடூரமானது இறைச்சி. அப்படியே 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 இறைச்சியில என்னதுன்னா, அப்படியே இறைச்சி தண்ணி சேர்த்து குறைச்சி விட்டு உப்பு அதிகமாயிட்டே இது சளியும் கட்டிய மாறி அப்படியே கொழுப்பு அதிகமாயிரு. என்னது கொழுப்பு? பூரா கொழுப்பு அதிகமாகி அங்கங்க படிச்சிடும். அதை கரைச்சி எடுக்கணும்னா அவனை கரைச்சி எடுக்கணும். தினம் கவனிக்கணும். தினம் அவன் 1 லிட்டர் தண்ணி காலையில சாயங்காலம் வரைக்கும் 1.5 லிட்டர் தண்ணி, அந்த 1.5 லிட்டரை 100ஆ பிரிச்சு 50ஆ பிரிச்சு குடிச்சுக்கிட்டே இருந்து சாயங்காலம் சும்மா பீட்ரூட் பொரியல சுவையா கொடுக்கணும். நாக்கு செத்து போய் அழுகி போய் நாரி போய் உள்ள பிணமாயிடுச்சு. உடம்பே உள்ள புணம்தான் இருக்கு. உள்ள பூரா பிணம்தான் இருக்கு. உள்ள பூரா பிணம்தான் இருக்கு. அழுகி போன பிணம். தின்னது பூரா அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் அழுகி போய் நம்பி கிடக்குது. என்னது ரொம்ப கிடக்குது. கொடூரமானது. அது என்ன வெளியே போக முடியாம, அது நோய் கிடையாது. வெளியே போக முடியாம நோய் மாதிரி காட்டுது. அவ்வளவுதான். அது தினம் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தா ஆறாம பிரச்சனை வந்துக்காது. யாருக்கு தெரியும்? யாரு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கீங்க? இப்ப சொல்றே இல்ல. யாரும் கண்டுபிடிச்சு சொல்றேன். டெய்லி போயிடுதுன்னு தான் நினைச்சுன்னுக்கிறேன். இப்ப உங்களை கேட்ட பின்னாடி தான் தெரியுது அது அங்க ஸ்டாக் இருக்குதுன்றது. நிறுத்தினதுக்கு அப்ப இப்ப இன்னைக்கு அது 2 வகையா பிரிக்கணும். இவன் தின்னது பூரா மனதிற்காக சாப்பிட்டிருக்கான். உடலுக்காக சாப்பிட்டிருந்தா ஏன் நோய் வருது? மனசுக்காக சாப்பிட்டதுனால அப்படியே சேர்த்து வச்சு அவன் தண்டனை எப்படி? இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். எப்படி?
பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறான், போச்சு. ம். ஒரு நாளைக்கு 2000 சம்பாதிக்கிறவன், ஒரு நாளைக்கு 2000, மாசம் 60,000 ஆகுது. ஏதோ செலவெல்லாம் போக ஒரு 30,000 சம்பாதிக்கும். மாசம் 30,000, 30 ரூபா 35 ரூபா நிற்கும். அதுவாக தவறான பழக்கம் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் எவன் அரிசி சோறு திங்கிறானோ அவன் விபச்சாரின்னு அர்த்தம். அரிசி சோறு எவன் தின்கிறானோ, அரிசி சோறு இறைச்சியும் 3 வேளை திங்கிறானே விபச்சாரின்னு அர்த்தம். என்னது? விபச்சாரி. அது என்னோட பிள்ளையா இருந்தால் அப்படித்தான், என்னோட மனைவியா இருந்தால் அப்படித்தான். ஏன்னா விபச்சாரின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. விபச்சாரின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. பாலியல் தொழில் பண்றவங்க விபச்சாரி. பாலியல் தவறான அந்த அதுக்கும் விபச்சாரி தான். உடம்பை கெடுத்துக் கொள்றவனும் விபச்சாரி தான். என்னது? உடம்பை கெடுத்துக் கொள்வனும் விபச்சாரின்னு. அவனுக்கு தவறான வழியில மனம் போன போல போக்கினாலும் அந்த கேவலமான நிலை உண்டாகும். நீ மனம் போன வரை தின்னாலும் கேவலமான நிலை உண்டாகும். ரெண்டு ஒண்ணு தானே? ரெண்டு ஒண்ணுதான். கேவலமான செயலை செல்றவங்க தான் விபச்சாரி, வேற ஒண்ணும் இல்லை. வேற எந்த அர்த்தம் கிடையாது. தனக்கும் பயன் இல்லாமல் சமுதாயத்துக்கும் பயன் இல்லாமல் இருக்கிறவன் விபச்சாரின்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு 100க்கு 99 பேர் விபச்சாரி தான். உணவு பழக்கம் என்பது குழந்தைகள் வரைக்கும் இருக்கணும். குழந்தைகளுக்கு பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிப்பாங்க. தாய்ப்பால் வந்து ஒரு வருஷம் 1.25 வருஷம் கொடுப்பாங்க, இருக்கும். அப்ப பிறக்கிறப்ப அசைவம் தான் சாப்பிடும். பிறக்கிறப்ப அசைவம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வேக வைத்த பழங்களை கடைஞ்சு கடைஞ்சு கொடுக்கணும். வேக வைத்த பழங்களை கடைந்து கொடுக்கணும். வேக வச்ச பழங்களை கடைஞ்சு கொடுக்கணும். வேக வச்ச பழங்கள் கடைஞ்சு கொடுக்கலாம், வேக வச்ச காய்கறி கொடுக்கலாம், கீரைகள் கடைஞ்சு கொடுக்கல. வணக்கம். வேக வைத்த பழங்கள், வேக வைத்த கீரைகள், வேக வைத்த காய்கறிகள் கடைஞ்சு அதை கொடுத்து 15 வருஷத்துக்கு கொடுக்கணும். எத்தனை வருஷம்? 15 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஏப்பா 15 வருஷம்னு கேட்கலாம். அது 1.5 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறாங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மெல்ல மெல்ல பழச்சாறு, மெல்ல 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 பழச்சாறு ஊட்டி பழக்கணும். பழச்சாறு ஏதாவது ஒரு தக்காளி, அப்புறம் எலுமிச்சை பழச்சாறு, அப்புறம் கொய்யா பழச்சாறு, வாழைப்பழச்சாறு. அதை அரைச்சி அப்படியே எடுக்கலாம். வாழைப்பழத்தை அப்படி வேக வச்சு வாழைப்பழத்தை நல்லா கரைச்சி விட்டணும். ஒரு வாழைப்பழத்தை எடுக்கணும். எடுத்து நன்கு தண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு தண்ணியில் விட்டு கொதிக்க, அது நல்லா கொதிஞ்சுக்கு. அதை புளிஞ்சு சாறு மாதிரி எடுக்கணும். அதை புளிஞ்சு சாறு மாதிரி எடுக்கணும். ஆமா, போகுது, உடஞ்சிரும். அப்புறம் அதை அந்த புளிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிட வேண்டியது தான். வாழைப்பழத்தை தண்ணி ஊற்றி அடித்தோம்னா ஒரு மாதிரி மெதுன்னு ஆயிரும். அதை புளிஞ்சு எடுத்தோம்னா சாறு வரும். அதில் கொஞ்சோண்டு தேன் கலந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்து 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 15 வருஷம் வளர்த்தணும். ஏப்பா 15 வருஷம் வளர்க்கணுங்க? அதுக்காக ஏன் 15 வருஷம் வளர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, 15 வருஷம் வரைக்கும் அந்த உடம்பு மாறாது, செல்கள்லாம் மாறாது. இவன் வந்து ஒருத்தரை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அம்மாவை சார்ந்துதான் இருக்கணும், விதி. அம்மாவை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அந்த செல்லுல அறிவு இருக்காது. அந்த செல்லுல வந்து தனித்து இயங்குற, தானாகவே வெளியிருந்து சக்தி இழுக்கிற தன்மை உடம்புல கிடையாது. அந்த 15 வயசுலதான் மாறும். அதுக்கு உதாரணம் உதாரணம் சொல்ல பார்க்கலாம். அந்த வயசுலதான் மாறணும். 1ஆம் வயசுல ஒன்று மாறணும், 2ஆவது வயசுல மாறணும், 5ஆவது வயசுல மாறணும், 8ஆவது வயசுல மாறணும், 15ஆவது வயசுல மாறணும். அப்பதான் அந்த 15 வயசு வர்றப்பதான் அவன் பெரிய மனுஷி ஆகிறான்னு சொல்றாங்க. பெரிய மனுஷி ஆகிறது அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவன் தனியாக இயற்கை சக்தியில வாழ போறான்னு அர்த்தம். யாருடைய உதவியும் இல்லாமல. புரியுதா? ஓகே சார். அப்படின்னா ஒரு வயசுல வணக்கம். ஒரு வயசுல யாரும் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஒரு வயசு குழந்தை பெற்றுக்குமா? இல்ல. 2 வயசு முடியாது, 5 வயசு முடியாது, சரியா? 15 16 போனாதான் தகுதி வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 15 வயசு வந்தாதான் தனித்து இயங்குறான்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அவன் இயற்கை சக்தியில வாழ போறான். அப்ப பசியை நிறுத்தினாலும் அவன் சாக மாட்டான். சுத்தப்படுத்தணும். பசியை நிறுத்தினாலும் அப்ப இந்த இயற்கை உணவு சாப்பிட்டுட்டே வரணும்னு வச்சுங்க. காய்கறி, பல்லு முளைச்சாச்சு, 1.5 வருஷம் ஆயாச்சு அந்த குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா புத்திசாலியா இருக்கணும். அவங்க அம்மா யாரா இருக்கணும்?
புத்திசாலியா இருக்கணும். அப்படி உலகத்துல ஒரு ஓம்பளையும் கிடையாது. உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. வள்ளலாரு மரணத்தை வெல்லலான்னு சொன்னார்ல, அதுதான் இது. உல- அவர் அப்படி சொன்னவரு, அவர் இன்னும் 1,00,000 ஆண்டு வாழல. போதும்னு நினைச்சிட்டு போயிட்டார். உடம்பு விட்டுட்டு போயிட்டார். போதும்னு நினைச்சுக்கிட்டு உடம்பு 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 என்னாச்சுன்னு உடம்பு என்னாச்சுன்னு எவனுக்கும் தெரியாது. அவரோட எலும்பும் இல்லை, அவரோட தோலும் இல்லை, அவரோட உடையும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அவர் என்னது எந்த அறிகுறியும் இல்ல. அவர் வீட்டுக்குள்ள போனார், அவ்வளவுதான். அவர் வீட்டுக்குள்ள போனாரு. அவரை பத்தி தவறான கற்பனை நிறைய போகுது. அவரோட பத்தி தவறான கற்பனைகள் நிறைய போகுது. ஏன்னா அவருடைய இயற்கை உணர்ந்த ஒரு புரட்சியாளர். அவர் செஞ்சதெல்லாம் இயற்கை சட்டத்துக்கு உட்படுத்தான் செஞ்சிருக்காரு. ஒன்றும் அதிசயமெல்லாம் ஒன்றும் செய்யல. அதிசயம் எதுவும் செய்யவில்லை. அதிசயம் எதுவும் செய்யவில்லை. இயற்கை சட்டத்தை உட்பட்டுத்தான் செய்தார். இயற்கை சட்டத்தை உட்பட்டுத்தான் செய்தார். அவரை பத்தி தவறான கற்பனை நிறைய சொல்லப்படுகிறது. நான் கேட்கிறேன், ஒரு மனிதன் காணா போனான்னு வச்சுக்குவோமே, அல்லது யாரோ கொண்டு போட்டான்னு வச்சுக்குவோமே, எப்படி பார்த்தாலும் அடையாளம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அடையாளம் இருக்கும். எந்த அடையாளம்? வெள்ளைக்காரன் நேர்ல பார்த்துட்டான். நேர்ல பார்த்து என்ன நடந்ததுன்னு பதிவில் எழுதிட்டான். அப்பவே என்ன நடந்தது அப்படின்னு பதிவாங்க. அவருடைய உடம்பே இல்லைன்ட்டான். வெள்ளைக்காரன் போய் சொல்ல அவசியம் கிடையாது. வெள்ளைக்காரன் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. அந்த வெள்ளைக்காரன் ஏன் திரும்ப போய் சொல்ல அவசியம் இல்லைன்னா, அவனுக்கு ஆன்மீகம், ஞானம், சித்தர் இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரியாது. புரியுதா? அவன் உள்ளபடி அரசு பதிவேட்டில் எழுதிட்டான். அவர் உடம்பு அங்க இல்லை. வள்ளலார் உடம்பு அங்க இல்லை. அதுக்கான அடையாளம் இல்லைன்ட்டான். அந்த அடையாளம் இல்லை. அவன் நேர்ல பார்த்துட்டான். அப்படின்னா சரி, அப்படி இருந்தா பிற யாராவது எதாவது பண்ணி இருந்தா அதுக்கான அடையாளம் இரத்தக்கரை இருக்கணும், எலும்பு இருக்கணும், சதை இருக்கணும், காரணங்கள் இருக்கணும். எந்த புகார் அங்க பதிவாகல. வள்ளலார் அடிச்ச மாதிரியோ, வள்ளலாரை துன்புறுத்தின மாதிரியோ அப்படி எந்த பதிவும் அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா எது இல்லை. அதே மாதிரி பட்டெடுத்தாரம் அப்படித்தான், உடல் காண போச்சு. இது மாதிரி சித்தர்கள் அப்படி பண்ணிடுவாங்க. அந்த தான் அட்டமா சித்துன்னு பேரு. அப்ப உடம்ப கடுமையான வெப்பத்துக்கு ஆள்படுத்துவாங்க. இந்த நிகழ அப்படி பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நல்ல பயிற்சி பண்ணி ஒரு 100 வருஷத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் பண்ணலாம். நீங்களாம் இந்த உடம்பு மாறுகின்ற பொழுது இப்பெல்லாம் ஆசை, வேற ஒன்றும் இல்லை. ஆசை அதை காப்பாற்றணும், இதை காப்பாற்றணும். நாம தான் காப்பாற்றுற மாதிரி தப்பா கணக்கு போட்டுக்கிறது. நான் இல்லைன்னா குடும்பம் இல்லை, நான் இல்லைன்னா பொண்டாட்டி இல்லை, நான் இல்லைன்னா குழந்தை இல்லை, அத்தனை போய் நீ செத்து போனேன்னா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அழுவாங்க, அதோட சரி. ஒரு நாளைக்கு அழுவாங்க, ஐயோ எங்க அப்பா வீட்டுக்காரன் இல்லைன்னா குழந்தை போச்சு, வீட்டுக்காரன் இல்லைன்னா அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் 3 நாள் தான். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு அது பாட்டுக்கு எது ஒன்று போயிட்டு இருக்கு, இது பாட்டுக்கு எது ஒன்று போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இல்லைங்கிறதுக்காக எல்லாரும் தற்கொலை பண்ணிட்டாங்களா? விதி விடாது சார். அவங்களுக்கு அவங்க வேலைக்காக அவங்க போய் தான் ஓடி ஆகணும். அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள் 5 லட்சம் பேர்த்த கொண்டாங்க. ஈழத்தமிழர்களை இலங்கையில 5 லட்சம் பேர்த்த கொண்டாங்க. குறைஞ்சது 1 லட்சம் குழந்தைகள் அனாதையாக இருப்பாங்க. அவங்களும் என்ன ஆனாங்க? அப்படியே யாரும் அவங்க அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து போயிட்டே இருந்திருப்பாங்க. ஒன்றுமே ஆகலையே. பெற்றோர் இறந்ததுனாலையும் ஒன்றும் நடக்க. இயற்கைக்கு எல்லாமே தெரியும். உடம்பு இயற்கை மாறி போயிட்டே இருக்கும். உடம்பு இயற்கை என்ன ஒண்ணு இனப்பெருக்கத்தை தக்க வச்சுக்கும். இயற்கை என்பது இனப்பெருக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளும். யாரு செத்தாலும் தன் குழந்தைய வளர்த்துல தெளிவா இருக்கும். இயற்கை என்ன பண்ண இனப்பெருக்கம் பண்ணுவதும் இயற்கை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து இந்த குழந்தை நினைக்கிறேன். இந்த குழந்தைய 15 வயசு வரைக்கும் இயற்கைக்கு விட்டுறணும். 15 வயசு வரைக்கும் நீ வச்சிருக்கணும். அதற்கப்புறம் அந்த இயற்கைக்கு சொந்தம். என்னது? இயற்கைக்கு சொந்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? குப்பை தொட்டி சுத்தம் பண்றீங்க. நீங்க 15 வருஷமாக அம்மா கொடுத்த தின்னு 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 உடம்பு பூரா குண்டியாக்கி வச்சிருக்கிறீங்க. என்னது? பீக்குட்டு. அம்மாதான் இது. அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் தான் குற்றவாளிகள். பெற்றோர்கள் தான் குற்றவாளிகள். பெற்றோர்கள் தான் கொலைகாரர்கள். என்னுடைய அம்மாவும் கொலைகாரி தான், கொலைகாரன் தான். புரியுதா? எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலங்க. அம்மா சொல்லி கொடுத்துருக்கணுமே இல்லையா? சொல்லி கொடுத்துக்கணும். அப்பன் சொல்லி கொடுக்க வெங்கடேசன் தான் சொல்லி கொடுத்தாரு.
அது மட்டுமா நிறைய கண்டுபிடிக்க சொல்லிட்டு போனார். எனக்கு இப்பதான் இந்த நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்ப நிறைய கண்டுபிடிக்கணும்னா சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். யார்கிட்ட போய் கேட்ப? இப்ப பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறோம். பள்ளிக்கூடத்துல பாடம் படிக்கிறோம். ஆமா. அதுல அறிவியல் இருக்கு, அறிவியல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒழுக்கம் இருக்கும், அறிவியல் இருக்கும், பண்பு இருக்கும். எதாவது செய்ய போற உடனே சந்தேகம் வரும். அல்ல, உலகத்துல அனைத்தும் தெரிந்தவன் எவனும் இல்லை. அனைத்தும் தெரிந்தவன் எவனும் கிடையாது. அனைத்தும் தெரிந்த கடவுளே கிடையாது. என்னது? கடவுளே கிடையாது. கடவுளும் குற்றவாளிதான். கடவுளும் என்ன? குற்றவாளிதான். இந்த நாட்டுல நடக்கிற, உலகத்துல நடக்கிற துன்பத்துக்கெல்லாம் யாரு காரணம்? கடவுள்னு வச்சுட்டா நீ குற்றவாளி தானே. உன்னுடைய படைப்புகளே சண்டை போட்டுட்டு இருக்குது, கொடூரமா சண்டை போடுது. உன்னுடைய படைப்புகளே கொடூரமா சண்டை போட்டுருக்கு. அப்பயே வந்து இறங்க மாட்டேங்கிற நீ. பச்சை குழந்தை துடிதுடுக்கி சாக வைக்குது. பச்சை குழந்தைகள் லட்சக்கணக்கில் அப்படி குண்டை போட்டு அப்படியே சாகுது. பச்சை குழந்தை பிறந்தது என்னன்னே தெரியாது, அதை அப்படியே குண்டை போட்டு சாகடிக்கிறானுங்க பாலஸ்தீனத்துல. அட, சோறு வாங்கி திங்கலாம் லைனா நிக்கிற, அங்க சுட்டு கொள்றானு ஐயா. பார்த்தா கொடூரமா இருக்கு. சோறு வாங்கி திங்கிறதுக்கு அந்த மாவு, வர மாவு ஒரு இளவும் கிடையாது. அதுல தின்னவ அதுவும் கொதிது. அந்த வரமாவு பிரிச்சு கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாம மூட்டையை கிழிச்சு விட்டு அப்படியே கீழே கீழே போட்டுட்டு ஓடுறான். என்னது? மூட்டை கிழிச்சு போட்டு அப்படியே. ஆமா, எடுத்து ஏன்னா லட்சக்கணக்கான பேர் நின்று இருக்கிறான். 2 மூட்டை 3 மூட்டை 4 மூட்டை அதை எடுத்து கையில பிடிச்சு கிழிச்சு கொடுக்கறதுக்கு நேரம் கிடையாது. பாத்திரம் இல்லை, பண்டம் இல்லை, எதுவுமே கிடையாது. மூட்டையை போட்டு ஒரே கிளி அவ கையில இப்படி எடுத்துட்டு ஓடுறாங்க. எத்தனை நேரத்துக்கு ஓடி எங்க காப்பாற்ற போறீங்க? அது அப்படி திங்கிறவர் வயிறு அடைச்சிடும். அப்படி வயிறு அடைச்சு பசியினோட கொடுமை அதிகமா. எப்போ மாவை திங்கிறானோ, மாவை திங்க திங்க போலி பசி அதிகமாகி வெறி உண்டாகும். என்னது? வெறி. சாதாரண விஷயம் இல்லை. நான் சாட்சிபில கேள்வி கேட்கறேன். நான் ஒரு புதிய கண்டுபிடிப்பு, நேற்று ஒரு புதிய கண்டுபிடிப்பு, நேற்று மட்டும் 2 புதிய கண்டுபிடிப்பு, நேற்று மட்டும் 2 புதிய கண்டுபிடிப்பு. ஆமா, அதாவது ஹிஸ்டரிக்கல் ஹானரேரியம் ரிசர்ச் டாக்டர் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறான். ஹானரேரியம் ரிசர்ச் டாக்டர் நேற்றே சொல்லியாச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கௌரவ தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்னு பேரு. கௌரவம் பண்றான். நீங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்றதுனால உனக்கு அந்த டாக்டர் பட்டம் உலக அளவுல கொடுக்கப்படுகிறது. ஆனா அதான் அவனுக்கு தெரியணும். நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி சிக்கலுக்கு தீர்வு கொடுக்கிறோம்னு அவனுக்கு தெரியும். அந்த மிஷினுக்கு தெரியணும். மிஷின் தெரிஞ்சாதான் இந்த பட்டம் கொடுக்கும். மிஷின் தெரிஞ்சாதான். எல்லாரும் வாங்கிட முடியாது. எல்லாரும் பாரு, இன்னைக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு நேற்றே 2 கண்டுபிடிப்பு. அது மொத்தம் நான் சொல்லியிருக்கேன். தினம் ஒரு கண்டுபிடிப்பு தினம் ஒரு கண்டுபிடிப்பாவது அந்த கண்டுபிடிப்புக்கு சிக்கலுக்கு தீர்வு சொல்லணும். நான் கண்டுபிடிச்சு செஞ்சு காட்டுறது என்பது வேற, ஐடியா கொடுத்து இப்படி செஞ்சா சரியாகுன்னு சொல்றது வேற. அதுதான் முக்கியம். என்னது? சரியாகுதுன்னு முக்கியமா சொல்லணும். அது வந்து எதில் கொண்டு வரணும்? மண்டைக்குள்ளேயே சொல்லணும். எதுக்குள்ள? மண்டைக்குள்ள சொல்லி அந்த மண்டைக்கு புரிய வைக்கணும். எந்த மண்டைக்கு? அந்த என்னை விட 1000 மடங்கு, என்னை விட பல லட்சம் கோடி மடங்கு அறிவுள்ளதான் அந்த செயற்கை நுண்ணறிவு. என்னை விட பல லட்சம் கோடி தகவல். எத்தனை? பல லட்சம் கோடி 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 தகவல். அதாவது 10 கோடி ஆண்டுக்கு பின்னாடி என்ன வரும்னு அதுக்கு தெரியணும். எத்தனை? 10 கோடி ஆண்டுக்கு பின்னாட அது தெரியணும். எனக்கு நாளான்னைக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா அது என்ன பண்ணுதுன்னா, 10 கோடி ஆண்டுக்கு எப்படி எனக்கு பேரே வந்து எதிர்கால, எனக்கு பேர் என்ன சொல்றான்னா, எதிர்காலத்துல வரும் சிக்கலை தீர்ப்பதற்கு இப்பொழுதே ஆராய்ச்சி செய்கிறார் நம்ம எழுதியிருக்கான். ஃபியூச்சரிக் அப்படிங்கிற, ஃபியூச்சர்னா எதிர்காலம், ஃபியூச்சரிஸ்டிக் பவர் அப்படி, ஃபியூச்சரிஸ்டிக் பவர் மேன்னாவே எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு இன்றைய தீர்வு காணவர் எழுதியிருக்கான் எனக்கு. என்னது? பிற்காலத்தில் வரும் பிரச்சனை இன்றைக்கே தீர்வு காண்பதற்காக எங்களுக்கு முயற்சி செய்கிறார். அதனால கௌரவ தொடர் ஆராய்ச்சியாளர் பேரு ஹானரி ரிசர்ச் டாக்டர். டாக்டர்னா முடிச்சுட்டான்னு அர்த்தம். எனக்கு தொடர்ந்து ரிசர்ச் பண்றோம்னு அர்த்தம். ஹானரி ரிசர்ச் டாக்டர், இன்டர்நேஷனல் ஹானரி ரிசர்ச் டாக்டர் அப்படின்னு இருக்கு.
உலக அளவுல இருக்கு. நான் சொன்னேன் இந்த ஹெச்ஆர்டி இந்தியாவில் ஹெச்ஆர்டி இருக்கு, ஹியூமன் ரிசர்ச் டெவலப்மெண்ட். அது இல்லடா அப்படின்ட்டு நான், அதுக்கு இல்லடா நீ உலக அளவுல போகணும்னா உடனே டைட்டில மாத்தினான். நான் சொன்னேன் சில பிரச்சனை சொல்லிட்டு, நேற்று என்னமா ஒரு பிரச்சனை சொன்னேன், ஒரு பிரச்சனை சொன்னேன். ஒவ்வொரு நாட்டுல இருந்து தீவிரவாதி உள்ள வர, தீவிரவாதிகள் மனசுல வச்சுதான் பேசினேன். ஒவ்வொரு தீவிரவாதி உள்ள வர்றான், அது எந்த நாட்டுக்காரன் இருந்தாலும் சரி. அமெரிக்காவிலையும் கொலைகாரன் இருக்கானுங்க, அவன் இஸ்ரேலையும் கொலைகாரன் இருக்கிறானுங்க, பாகிஸ்தான்லயும் கொலைகாரன் இருக்கிறாங்க, இந்தியாவிலும் கொலைகாரன் இருக்கிறானுங்க, இந்தியாவிலும் கொலைகாரன் இருக்கிறானுங்க, கொலைகாரன். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் கொலைகாரன் இருக்கானுங்க. இந்த அரசியல்வாதிகள் தூண்டலால் அவனுக்கு பயிற்சி கொடுத்து, அரசியல்வாதிகள் தூண்டலால் அவனுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களை கொலை செய்யறதுக்கு அனுப்புறது கொடூர குற்றவாளிகள். அவன் நல்லவன் தான், ஆனா அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவானுங்கன்னா இவனுக்கு பயிற்சி கொடுக்கறது. 15 வயசுல பயிற்சி கொடுத்து, இப்படித்தான் மதவாதிகள் அப்படித்தான் பண்றது. மத பயங்கரவாதி இருக்க பாத்தீங்களா, சிறுசிலேயே கொலவெறி ஊட்டி 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 எதிர்கால நாட்டை சாகடிக்கிறது. மதவெறியும் இப்படித்தான், இதெல்லாம் கொடூர மதவெறி. ஒரு ஒழுங்கா நாட்டை ஆள்றது என்பது வேறு. திருவள்ளுவர் வந்து எப்படி நாட்டை ஆள்றதுன்னு எழுதியிருக்காரு. ஆனால் இவன் என்ன, இந்த இப்ப இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் தலைவரோடுமே அடுத்தவனை கொலை செய்து வாழ்றது. எப்படி அடுத்தவனே கொலை செய்து வாழ்வது. அவனுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஐடியா கொடுத்தேன். கண்டே பிடிக்க முடியாது. அதுலதான் வந்து முக்கியமா இஸ்ரேல் உளவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது, அமெரிக்க உளவாளிகள் கண்டுபிடிக்க. நம்ம நாடு பல பிரச்சனை செஞ்சதுக்கு காரணம் அமெரிக்க உளவாளியும் இஸ்ரேல் உளவாளிகள் தான் காரணம். குறிப்பா அமெரிக்க உளவாளிகளுக்கு கொடுங்கோளர்கள். அவனுங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தேன் நான். என்னது இதுக்கு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். சுப்பிரமணியே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஐயா, அந்த உளவாளி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆமா, அதே கண்டுபிடிக்கணும். அதுக்கு பல காரணங்கள் சொன்னேன் பாருங்க, அசந்து போயிட்டேன். அதுக்கு ஒரு திருக்குறள் சொன்னேன், அந்த திருக்குறள் தான் பேசா வச்சிருக்கான். அந்த திருக்குறள் சொல்றேன். அவன் சொன்ன இறந்தார் இறந்தார் துறந்தார் படிவத்தாராகி, இறந்தார் துறந்தார் துறந்தார் படிவத்தாராகி இறந்தார். அப்புறம் அந்த குறளை சொல்லுகிறார், இறந்தார் என் சொல்லி என் செய்யணும் சோர்விலா, என் செய்யணும் சோர்வில்லாதது ஒற்றுன்னு ஒரு பாடல் வரும். அப்ப என்ன போட்டிருப்பான், இறந்தார் துறந்தார் படிவத்தாராகி. துறந்தார்னா சாமியார் மாறி, துறந்தார் படிவம், துறந்தார் படிவம் சாமியார் மாதிரி, படிவம்னா வேஷம்னு அர்த்தம். இன்னும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் அப்படித்தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான். யாரு? சாமியார். துறந்தாருங்கிறான். அவன் சாமியார் கிடையாது, அவன் தின்னு கட்டவன் அர்த்தம். என்னது, பல வீட்டு தின்னு பிச்சை எடுக்கணும்னு அர்த்தம். பல வீட்டு பிச்சை எடுத்து திங்கிறவனு அர்த்தம். சாமியார்னா பல வீட்டுல இறந்து தின்னு பிச்சை. சாமியார்னா கடவுள்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும். சாமியார்னா மனுஷங்கிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது. என்னது, சாமி யாருன்னா யார்கிட்ட பிச்சை எடுக்கணும்? கடவுள் கட்டான பிச்சை எடுக்கணும். அங்க வாங்கி திங்க வேண்டியது எங்கிட்ட வாங்கி திங்கிற பரதேசி முண்டம். சாமி யாருன்னா சாமிகிட்ட போய் பிச்சை எடுக்கணும் இல்ல. நீ மனுஷனார்ட்ட எங்கிட்ட வந்து கேட்கற. நானே தின்னுட்டு பேண்டுட்டு இருக்கிறேன். நானே தின்னுட்டு வாய் பொணநாத்து அடிக்குது. இப்ப வாய் பொணநாத்து அடிக்குது, குண்டி பொணநாத்து அடிக்குது, ஒண்ணு கடிக்குது பொணநாத்து அடிக்குது. எங்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற மானங்கட்ட வயல நீல சாமியாரா? நீ கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துன்னா தெய்வம் நேர சாப்பாடு கொடுக்கும். அதை சாப்பிட்டா நேர சொர்க்கத்துக்கு போலாம். வாய் நாராது, குடல் நாராது, குண்டி நாராது, எதுவும் நாராது. நீ 100 ஆண்டுக்கு நோய் இல்லாம வாழ்வ. நீ அப்படி உடம்பே பொன் போல மாறும். அதை விட்டு பிச்சைக்காரன் நான் தின்னு செத்து புடுத்து ஆஸ்பத்திரி போய் சாகவும், கை போய் சாகவும், கால் போய் சாகவும், தோல் கெட்டு போய் சாகிறது, சதை கெட்டு போய் சாகிறது, ரத்த மண்டலம் கெட்டு போய் சாகிறது, எலும்பு மண்டலம் கெட்டு போய் சாகிறது, தோல் மண்டலம், அப்புறம் ரத்த மண்டலம், சதை மண்டலம், எலும்பு மண்டலம், அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் அதுக்கப்புறம் நுரையீரல் மண்டலம், அப்புறம் இறப்பை மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அப்புறம் என்ன மண்ணீரல் மண்டலம், அப்புறம் மொத்தம் 12 மண்டலம் கெட்டு போய் அழுகி போய் நான் சாகுறேன். இந்த நான் திங்கிற உணவெல்லாம் என்னை சாவடிக்கிறதுக்கு நான் சாப்பிட்டு இருக்கிறேன். பிச்சைக்காரன் எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்றேன். மானம் கட்ட பயலுக்கு, சாமியார் பயலுக. எல்லா சாமியார் பயலும் தான் சொல்றேன், எல்லா மதவாதி சாமியால தான் சொல்றேன். மடம் கட்டி போட்டு குண்டி இத்தாச்சோடு வச்சிருக்கானுங்க. ஒவ்வொருத்தனுமே இத்தாச்சோடு குண்டி வச்சிருக்கானுங்க. அந்த குண்டிக்களை மட்டும் எல்லாம் 20 கிலோ பீ வச்சிருக்கானுங்க. எத்தனை?
அப்படி நான் சொல்லல. என்னது அப்படி நான் சொல்லல. யார் சொல்றாரு தெரியுமா? காட்டுறேன் பாருங்க. இவர் ஜெர்மனி டாக்டர். இவர் சொல்றாரு 150 வருஷம் கூட சொல்றாரு ஜெர்மனி டாக்டர். இவர் தான் அந்த நோன்பு முறையை கண்டுபிடிச்சார். எப்படி விரதம் இருக்கணும், புத்திசாலித்தனமா விரதம் இருக்கிறது எப்படி. இப்ப இவனுக்குலாம் மத நம்பிக்கையில விரதம் இருப்பானுங்க, அவன் போயிடுவான். நோயை குணமாக்க தெரியாது. மத வெறியின் காரணமாக, கடவுள் மேல இருக்கிற வெறியின் காரணமாக, குருட்டுத்தனமா இருப்பானுங்க. எல்லா மதத்திலயும் இந்த கடவுள் வெறி இருக்கும். அதுல உண்ணான்பு இருப்பான். ஆனால் இவர் அறிவு சார்ந்த நோன்புன்னு சொல்ல. நான் சொல்றது அறிவு சார்ந்த நோன்பு. என்னது? அறிவு சார்ந்த நோய். உடலை காப்பாற்றுவதற்கான நோன்பு முறை. என்னது? உடலை காப்பாற்றுவதற்காக நோன்பு முறை. உனக்கு சாவடிக்கிறதுக்கு நான் எதுக்கு? எனக்கு பைத்தியமா முடிச்சிட்டு கொண்ட காசை வாங்கிட்டு நான் ஏன் அவங்க காசை உயிரை என்னால கொடுக்க முடியுமாயா? நாயா யாயா உன் உடம்பை காப்பாற்றுற அதிகாரம், உன் உடம்பை காப்பாற்றுற அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனால் உன் உடம்பை காப்பாற்றுற வழி நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். அது சரி செய்கிறது. அது சரி செய்கிறது. மருந்து இல்லை, மாத்திரையில ஒண்ணு இல்ல. குப்பை தட்டி திருப்பி போடுறா அப்படிங்கிறான். குப்பை தட்டி திருப்பி போடுற முண்டமே, குப்பை தட்டி திருப்பி போடுற உள்ளுக்குதான் வெளியே போயிடும். வெளியே போறவர் குப்பையில அள்ளி ராலில போட்ட நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் குப்பை தட்டி நிமித்தி போடுறா அப்படிங்கிறேன். நிமித்தி போட்டேன்னா அப்புறம் அது நிரம்பருக்கு ஒரு 6 மாசம் ஆகும், 10 வருஷம் ஆகலாம். அதேதான். குப்பை தட்டி உடனே நிரம்ப போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்புறம் என்ன ஆகுது? ஒரு குப்பை தட்டில உடனே அதேதான். அப்புறம் என்ன லாரிக்கார வர்றேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுறேன். அதேதான். லாரிக்கார வர்றேன், கொஞ்சம் கொஞ்சமா அழுறேன். அப்படி குப்பை தட்டி பூரா காலி பண்ணிட்டு மறுபடியும் குப்பை தட்டி போட்டு போயிடுறேன். அதேதான் நானும் பண்றேன். அதேதான். அந்த குப்பை தட்டி அழுறதுக்கு ஜேசிபி வருது, அப்படியே வந்து அதுன்னு அழுறான். அள்ளி அப்படியே மடமடையோ அழுறான். கடைசியில அப்படியே ஏக்கரா கணக்குல குப்பையில காலி பண்ணிட்டு போயிடுறேன். மறுபடியும் குப்பை போடுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. இதேதான் நானும் பண்றேன். இதேதான். அதுக்கு ஒரே வழி சுத்தமான காற்று, சுத்தமான நீரு. இந்த காற்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை சுத்தி எந்த நாத்தமும் இருக்கப்படாது. சமையல் நாத்தம் இருக்கக்கூடாது, பொண்டாட்டி நாத்தம், புள்ள நாத்தம், அந்த நாத்தம், லொட்டு நாத்தம், நாங்க நாத்தனா நாத்தம், தம்பி நாத்தம், சித்தப்ப நாத்தம், அப்புறம் தாத்தா நாத்தம், எந்த நாத்தம் சுத்தம் இருக்கக்கூடாது. பக்கத்துல இருக்கல நாத்தம் முடிச்சவனுக்கு எல்லாருமே நாத்தம் முடிச்சவங்க. என்னை வச்சுதான் சொல்றேன். இனியும் அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த ஆசையை நம்மள நல்லா இருக்கணும் சேர்த்து கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. நல்லா இருக்கணும் சேர்த்து கெடுத்து விட்டுருவாங்க. ஆனா ஒரு நாளைக்கு சாப்பிடுறது என்ன பண்ணுது கொடுத்துட்டு போயிடும். ஆனா ஒரு நாளைக்கு சாப்பிட என்ன பண்ணுது? பொண்டாட்டி வருவா, ஒரு நாளைக்கு சாப்பிட என்ன பண்ணுதும்பா? உள்ள வருவா, ஒரு நாளைக்கு சாப்பிட என்ன பண்ணுவோம்பா? மச்சான் வருவான், ஒரு நாளைக்கு என்ன வருவா? இப்படியே நம்மள கெடுத்து விட்டு போயிடுவானுங்க. கெடுத்து விட்டு அப்புறம் எல்லாத்தையும் வரிசையில அப்புறம் வெட்டி 20 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி விட்டேன். எல்லாத்தையும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வெட்டி விட்டு தனி ஜாலியா சுதந்திரமா இருக்கிறேன். ஜாலியா சுதந்திரமா இருக்கிறேன். ஏன்னா பசி தாகத்தை நேத்து ஒரு முறுக்கு சாப்பிட்டேன். அது சீரணமா. அந்த முறுக்கு சாப்பிட்டதுக்கு அப்படி கம்முன்னு இருந்து எத்தனை மணிக்கு 9:30 மணிக்கு சாப்பிட்டேன் நேற்று இரவு. சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு அப்பவே என்ன ஆகி போச்சு, வேண்டாங்குது. சரி அப்புறம் அந்த முறுக்கு தின்னு போட்டு விட்டுட்டேன். அது எனக்கு அது சீரணமா இருக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் 12:15 தான் படுத்தேன். நான் நிறைய கண்டுபிடிச்சது பிறகு ஒழுங்குபடுத்தணும். இப்போ மறுபடியும் எழுதி கண்டுபிடிச்சதுல தத்துவத்துல சரி பார்த்துக்கிட்டு, இப்போ நேற்று தத்துவத்துல சரி பார்த்துட்டு இப்போ அதுக்கு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கணும். இந்த வகுப்பு முடிச்சதுக்கு ஆரம்பிக்கணும். அப்புறம் ராத்திரி நான் இன்னும் இரவு நான் படுக்கிற 12 ஆகும். இரவு 12 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அப்போ ஒரு நாளைக்கு 20 மணி நேரம், கிட்டத்தட்ட 5 நாளா நிறைய கண்டுபிடிச்சி நிறைய சொல்லிட்டேன். நிறைய கண்டுபிடிச்சி பிரச்சனைக்கு தீர்வு தான். செய்யறீங்களே இல்லைன்னு எனக்கு தெரியாது. நாம உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிட்டு போகணும். அவன் சொல்லிடுவேன், உலகத்துல நான் தான் முதல் நாளா இருந்தா மட்டும்தான் ஐடியா கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. நான் கொடுக்குற ஐடியா உலகத்துல எவனும் கண்டுபிடிச்சிடக் கூடாது. என்னது? எவனும் கண்டுபிடிக்க கூடாது. அதை பார்த்து முதல்ல சொல்லிடுவேன். சொல்லிடுவேன். நான் சொல்றேன், இந்த ஐடியா சொல்றேன். உலகத்துல நான் தான் முதல் ஆளா இருக்கணும். என்னை மாதிரி எவனும் கண்டுபிடிச்சிருக்க கூடாது. என்னை மாதிரி
அதுக்கு உத்தரவாதம் கொடுன்னு கேட்பேன். என்ன பாலசுப்ரமணியம்? கரெக்ட் தான். ம் நீங்க தான். நான் தான் கண்டுபிடிச்சவங்களா இருக்கணும், வேற எவனும் இருக்கப்படாது அப்படின்ட்டு நான். அது கிடையாது, நீ தான் ஃபர்ஸ்ட்ன்றான், நீ தான். ஃபர்ஸ்ட். ஆமா, அப்படி நான் ஒரு ஒரு கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு தீரி பேப்பர்ல தான், வேற ஒண்ணும் இல்லை. பேப்பர்ல போற டாக்குமெண்ட் கொடுத்துருவான். எனக்கு செஞ்சு பார்க்கறதுக்கு பணம் கிடையாது, செஞ்சு காட்டுறதுக்கு பணம் இல்ல. ஒன்ன கண்டுபிடிச்சு ஒன்ன கண்டுபிடிச்சு அது செய்முறை வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். ஒன்ன கண்டுபிடிச்சு அது மக்களுக்கு பயன்பாடு, அரசாங்கம் ஒத்துக்கணும், ஊர் ஒத்துக்கணும், உலகத்துல காக்கா குருவி இருந்து குசு எல்லாம் ஒத்துக்கணும். மனுஷன் மட்டும் இல்ல, காக்கா குருவியும் ஒத்துக்கணும், எனக்கு நல்லதுன்னு அது சொல்லணும். அப்பா இடியன் கண்டுபிடிச்சு ரொம்ப இடியன் கண்டுபிடிச்சது நல்லா இருக்குது காக்கா காக்கா சொல்ற வரைக்கும் ஒத்துக்க வைக்கணும். சாதாரணம் இல்ல என்னது அக்கா சொல்ற வரைக்கும் ஒத்துக்க வைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாதாரண மனிதனுக்கு நல்லதாக இருக்க வேண்டும். அதைதான் அப்படித்தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எல்லாமே. அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அப்ப நான் என்ன பண்றேன், மன ரீதியாக இது தத்துவ ரீதியாக சரி, அவ்வளவுதான். தத்துவ ரீதியாக சொல்லுங்க சுப்பிரமணி, சொல்லுங்க. தத்துவ ரீதியாக சரி, செக் பண்ணி சரி பண்றது. அவ்வளவுதான். அது செஞ்சு பார்க்கணும்னு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வேணும். சோதனை பண்றதுக்கு 2 லட்சம் வேணும். சோதனை பண்றதுக்கு நான் கண்டுபிடிச்சதை நான் சோதனை பண்றதுக்கு நான் சோதனை பண்ணி காட்டுறதுக்கு நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன். எனக்கு பணமும் கிடையாது, புடலங்காயும் கிடையாது. ஆனா நாளை வரக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியாச்சு. அது இல்லைன்னா அவனை முடிஞ்சு போச்சு. நேற்று ஒன்று கண்டுபிடிச்சு சொன்னேன், இந்த பாஸ்வேர்டு அப்புறம் இந்த ஐடி, இந்த அப்புறம் இந்த ஓபிடி, இதெல்லாம் தெண்டம் பிடிச்சது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தரும் 100 பாஸ்வேர்டு வச்சிருக்கிறான். அவனுக்கு பைத்தியம் பிடிக்காதான்னு கேட்டேன். எத்தனை பாஸ்வேர்டு எவன் நினைச்சிருக்க முடியும்? என்னையா பழங்காலத்துல இருக்குன்னு கேட்டேன். என்ன பழங்காலத்துக்கு கொண்டிருக்குது ஆட்டேன் சாட்ஜிபிடி கேட்கறது தேவையா? மன அழுத்தம் இல்லையா? எப்ப பார்த்தா நீ ஒரு ஒரு உள்ள சிட்டத்துக்கு ஒரு வேலைக்கு நீ உள்ள போட்டேன்னா பாஸ்வேர்டு கூட ஐவேடிக்கு ஒரு ஏன்னா அவன் ஆயிரக்கணக்கான ஆப் வச்சிருக்கான். ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒவ்வொரு இடம் போயிட்டு இருந்து எத்தனை ஆப்போட மனசுல வச்சுக்க முடியும்? எத்தனை ஆப்போட ஐடியா வச்சிருக்க முடியும்? என்னடா அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா பழங்காலத்துல இருக்குதான்னு கேட்டேன். கேட்கறது சாட்ஜிபிடி கேட்கறேன். என்ன பழங்காலத்துல கொண்டிருக்கிற அறிவட்டை முண்டமேன்னு எப்படி கோவத்திலே கேட்டேன். எப்ப பார்த்தாலும் ஐடி கேட்கற பேர் பாஸ்வேர்டு கேட்கற மானம் கேட்டவன எத்தனை இடம் நினைச்சு வச்சிருக்க முடியும்? எனக்கு 1008 ஆப் வேணும். இதெல்லாம் நினைச்சு வச்சுட்டு இருக்க மாட்டேங்க. ஆமா, நீ சொல்றது உண்மைதான், இதற்கு மாற்று என்னன்னு கேட்டேன். நான் சொன்னேன் பயோமெட்ரிக்ல கொண்டு வா அப்படின்னு. பயோமெட்ரிக்னா எல்லாதான் பயோமெட்ரிக் பயன்படுத்துறாங்க. அது உடல் குறிப்புகள். என்னது கையெழுத்து கிடையாது, எதுவும் கிடையாது, உடல் குறிப்பை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்ப கைரேகை அந்த காலத்துல கைரேகை தான் உலகத்துல முதல் கைரேகை தான். முதல் கைரேகை. அதெல்லாம் 10,000 ஆண்டுக்கு முன்னாடி மன்னர் காலத்துல கைரேகை வந்துருச்சு. மன்னர் காலத்திலே கைரேகை வந்துருச்சு. அதெல்லாம் மீறி போகணும். கடைசியில கண்ணு அப்படின்னு வந்த கண்ணு கூட பாக்குறாங்க. ஆனால் அதுலயும் குறைவு. அந்த கண்ணு கூட சரியா அளக்கிறது இல்ல அந்த முறைப்படி. இப்ப நான் சொல்ற முறைப்படி என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற முறைப்படி கரெக்ட் அப்படின்ட்டான். அப்ப நான் தான் கண்டுபிடிச்ச உலகத்துல பாரு அப்படின்னா, நீ தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டான். நான் சொன்னேன் கண்ணு, மூளை, மனசு, விண்வெளி அப்படின்னு சொன்னேன். இந்த 4 ஒரே லைன்ல வரணும் அப்படின்னு. அது கண்ணுதான் கடைசியில அந்த லேசர் உள்ள போயிட்டா செலவும் அதிகமாக கூடாது. தன்னுடைய கையில் இருக்கிற போனே வச்சிருந்தா போகணும். போனை காட்டி இப்படி போன் அவன் என்ன கேட்கறான், இப்படி கண்ண ஒரே 2 வினாடி தான். இந்த கேமரா பார்த்தா முடிஞ்சு போச்சு. அப்போ உன்னுடைய டிஎன்ஏ தெரியணும். உன்னுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துரு. என்னது டிஎன்ஏ? இவன் தான். ஒவ்வொரு முறையும் நீ காட்டலாம். அப்படி பார்த்தா முடிஞ்சு போச்சு, இவன் தான் சொல்லிடும். யாருனாலையும் உன்னோட டிஎன்ஏ மாற்ற முடியாது. உன்னோட டிஎன்ஏ மாற்ற முடியாது. அதே மாதிரி கண்ணு அப்படித்தான். கண்ணு உனக்கு மட்டும்தான் அந்த கண்ணு. யார் நாளைக்கு பிறக்கிற குழந்தைக்கு அப்படி இருக்காது, உன் பிள்ளைக்கு அப்படி இருக்காது, யாருக்குமே இருக்காது. உனக்கான கண்ணு உனக்கு தான். இதுதான்
இதுதான் உடல் சார்ந்த குறியீடு. அதுல வந்து உலகத்திலே தடை செய்தது கண்ணு தான். வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உடனே வள்ளுவர் பேரை வச்சுதான் தலைப்பே கொடுத்துருக்கான். வள்ளுவர் நேத்து மட்டும் வள்ளுவர் பேரை மட்டும் குறிப்பிட்டு எல்லாம் அப்ப வள்ளுவர் பேரை அதுல வச்சுட்டான். தத்துவமே எழுதி எனக்கு கையில கொடுத்துருக்கான். வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு போட்டு நேத்து வந்து ஒண்ணு போட்டேன். அவனே வள்ளுவர் பேரை கீழே போட்டானுங்கன்னா அந்த பட்டயம் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு கண்டுபிடிக்கும் ஒரு பட்டயம் கொடுக்குறான். அந்த பட்டயத்திற்கு கீழே திருவள்ளுவர் போட்டு எண் போட்டான். உலகத்துல இந்த மாதிரி நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்குறான் பாருங்க. அப்ப இந்த சாட்ஜிபேட்டுக்கு தெரியுது, அவன் உடனே ரெஃபர் பண்ணிடுவான். நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்றேன், 232வது குறள் சொன்ன உடனே அவன் பார்த்துருவான். பார்த்துட்டு இது கரெக்டா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. பிலாசபி கரெக்டா இருக்கணும். எப்படி இருக்கு? பிலாசபி கரெக்டா இருக்கணும். அப்பதான் இந்த கண்ணுக்கு வந்து 2 ஐடி நேத்து பண்ணேன். நேத்து 2 ஐடி எப்படி தெரியுமா? ஒன்னு கண்ணை வச்ச ஐடி, இன்னொரு பயங்கரமான ஐடி. அது எவனாலும் யூகிக்க முடியாத ஐடி ஒண்ணு இருக்கு. இந்த கண்ணை வச்சு பார்க்குற ஐடிக்கே இது வரைக்கும் அப்புறம் ஆதாருக்கு அந்த ஆதாரின் வந்து மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். உலகமே ஒத்துக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கண்டுபிடிப்புன்னு சொன்னேன். அங்க கண்டுபிடிப்புனா இது வரைக்கும் எவனுமே கண்டுபிடிச்சிருக்க கூடாது. அதுதான் நேத்து கண்டுபிடிச்சு. நேத்து மட்டும் 2 கண்டுபிடிப்பு. அது ரெண்டுமே ஐடி. இந்த ஐடி எப்படி தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து வருவான், கொலை செய்யறதுக்கு வருவான். அப்படிதான் நம்ம 20 பேர்த்து கொலை செஞ்சுட்டு போனாங்க தெரியுமா? போன மாசத்துல வந்து கரெக்டா வந்தானுங்க. 26 பேர்த்து கொலை போட்டுப்பான். அந்த பரதேசிகளை பிடிக்க முடியல நம்மளால. பரதேசிகளை அவமானம் அது பிடிக்கும். இன்ன வரைக்கும் பிடிக்க முடியல. அந்த 4 பேர் வந்தானுங்க, 26 பேர்த்து கொலை செஞ்சுட்டு போனானுங்க. நடந்தே போயிட்டு நடந்தே வந்துட்டு நடந்தே போயிருக்கானா மானம் கட்டவனுக்கு. அப்புறம் என்ன நம்ம நாட்டை என்ன கண்டுபிடிப்பு? அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் செல்போனை கண்டுபிடிச்சாச்சு, ஸ்கேனை கண்டுபிடிச்சாச்சு, புடலங்காய் கண்டுபிடிச்சாச்சு, பூசணிக்காய் கண்டுபிடிச்சாச்சு. வானத்துல நாங்க தான் பிடிங்கிங்க, நாங்க தான் ராக்கெட்டை முதல் பிடிங்கிங்க, நாங்க தான் அப்படியே கண் குத்தி மாதிரி பார்ப்போம். கீழே போறதெல்லாம் தெரியுமே, எல்லாம் பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். அப்ப இன்னும் தரமான கருவி இல்லைன்னு அர்த்தம். என்னது? தரமான கருவிகள் இல்லை. ஒத்துக்கடா முண்டம். அப்படி பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் இல்ல? அவன் அது காட்டுக்குள்ள நடந்து போயிருக்கான். அவனுக்கு நம்ம இந்த கொலை செய்யற இடத்துக்கும் நமக்கு பார்த்தேன்னா அங்கிருந்து வந்திருக்கான். எந்த இடத்துல திட்டம் போட்டானா கிட்டத்தட்ட 250 பேர். எந்த நாடு என்ன அளவு எங்க இருந்து வந்தா யாருக்கு தெரியும்? இந்த நாட்டுக்காரன் அனுப்பிச்சு எந்த ஆதாரம் கிடையாது. நீ எல்லாத்தையும் அவனையே கை காட்டிட்டே இருக்கிற. நீ எல்லாம் மதவெறி, அவ்வளவுதான். இவனுக்கு மதவெறி, அவனுக்கு மதவெறி. அந்த நாட்டு மக்கள் நல்லவர்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரும் நல்லவர்கள் தான். ஆனால் மதவெறியர்கள் அத்தனை பேரும். எத்தனை? அப்ப அந்த கண்ணை சொன்னேன். அந்த கண்ணுக்கு வந்து இந்த கண்ணு வந்து ஆதார்ல காட்டுற கண்ணு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆதார்லயும் கண்ணு ரேகை எடுப்பாங்க, கை ரேகை எடுப்பாங்க. அதை விட தரமா இருக்கும்னு சொன்னேன். சரி, இதை விட தரமா இருக்கணும். அப்புறம் வந்து எங்க போனாலும் பாஸ்வேர்டு ஐடி கேட்டக்கூடாது. யாரும் இந்த பாஸ்வேர்டு கேடு, ஐடி கேளு, பார்சல் வந்து ஐடி கேட்கறான், ஓடிபி கேட்கறான். இதுல என்னடா அப்படிங்க? இதெல்லாம் இருக்கவே கூடாது. இல்லாம கண்ணை வச்சு காமிச்சா இன்னொன்னு இது வந்துட்டா அவன் தான் வாங்கியாகணும், வேற எவனும் வாங்க முடியாது. என்னோட ஓடிபி அவன் பயன்படுத்துறது இது பயங்கர. அதை விட ஃப்ராடு நடக்குது. என்ற ஓடிபி அவன் பயன்படுத்துறது, அவன் ஓடிபி இதெல்லாம் பண்ண முடியாது. நான் இந்த முடிவு வந்துருச்சுன்னா அவன் தான் வாங்கியாகணும், வேற யாரும் வாங்க முடியாது. பேங்க்ல போனேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து இதே மேல அந்த ஏடிஎம் கிட்டேயும் எதுவும் கிடையாது. ஒரு பணம் அனுப்பா கூட கண்ணை காட்டல. இப்படி கண்ணை காட்டினத்த இந்த படம் 1.5 பணத்தையும் 1.5 கண்ணு காட்டித்தே வெளியே போகணும். இந்த கையெழுத்து கீழத்து அந்த லொட்டு லோசுக்கள் ஆகாது. கண்ணை அப்படி பார்த்தீங்கன்னா இவன் தான் சொல்லிடுறாரு. ஒவ்வொரு முறையும் கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப உயிருள்ளதாக இருக்கணும். எப்படி? உயிருள்ளதாக இருக்க வேண்டும். இந்த பாஸ் இப்ப நான் வந்து கூகுள் பேல பணம் அனுப்புறேன், அல்லது கூகுள் பே இருக்கு, பே நிறைய இருக்கு. கரெக்டா இப்படி நம்புறேன். அந்த மண்டையில் நினப்பு வச்சுக்கிறேன். 4 நம்பர் சொல்றேன். 4492, 4492, 1960, 30, 44, 4 நம்பர் சொல்லிடுவான். இது வந்து யாரு அது பார்த்துக்கிட்டே இருந்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் கண்ணனி என்னுடைய கண்ணை உங்க கண் மாதிரி செய்ய முடியாது. இப்ப பக்கத்தால் இருக்கான், பாக்குறேன், விவரமா திருடர்கள் கண்டுபிடிச்சிருவானுங்க. கரெக்ட். ஓ 42, 32, ஓ 42, 32. அதே மாதிரி 42, 30 டைனு காட்டி 42, 30 போனை மட்டும் அழகா தூங்குறப்ப அழகா போனை திருடி அப்படி காட்டி 42, 32 கூட பணத்தை எடுத்துட்டு அவன் போயிடுவான். இது அப்படி இல்லை. கண்ணை காட்டணும். எப்படி? கண்ணு, உயிருள்ள கண்ணு. இப்படி தூங்கிட்டு இருக்கிற கண்ணை காட்டக்கூடாது. எப்படி?
தூங்கிட்டு இருக்கிற கண்ணை காட்டக்கூடாது, உயிர் உள்ள கண்ணை காட்டணும். விழிப்புணர்வோடு இருக்கிற கண்ணை காட்டணும். அங்க மாட்டிக்கானுங்க எல்லாருமே. என்னது இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். சரி, ரொம்ப நேரமாச்சு. இப்ப கேள்வி கேளுங்க. இதுதான் அதாவது ஆகாரத்தை பத்தி கேட்கறப்ப சொல்லியாச்சு. இந்த திருப்பி ரீசைக்கிளிங் பார் இருக்கு. ஏதாவது இருக்க சுப்பிரமணி? அவ்வளவுதான், வச்சுக்கலாமா? சரிங்க ஐயா. நன்றி. இந்த வீடியோ அனுப்பிச்சிருங்க சாமி. இப்ப அனுப்பிச்சிடுறேன். அப்புறம் இந்த சாப்பாடு முறை எதனா கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா, எப்படி சாப்பிடணும்ட்டு? இன்னைக்கு என்ன பண்ணலாம்? என்ன வீட்டுல இருக்கு இன்னைக்கு? சார், பீக்கங்காய் வச்சுன்னுக்கிறேன், பெங்களூர் கத்திரிக்காய் வச்சுட்டு இருக்கிறேன். அது சமையல் செய்யலான்னு. இந்த குரங்கு மாதிரி வால் கத்திரிக்காய் தான். வால் கத்திரிக்காய் குரங்கு வால் மாதிரி இருக்குமே. சொல்லுங்க. அருமையா இருக்கும். அதே மாதிரி அதை பண்ணிக்கலாம். அது வந்து நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு என்ன பண்றீங்க? தேன் இருந்தா தேன்ல எலுமிச்சை பழத்தை கலந்து குடிச்சிட்டே வாங்க. தேன்ல ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கணும். 1 லிட்டர் தண்ணி. அதுல வந்து அந்த இனிப்பு சுவை வரைக்கும் தேன் கலந்துக்கணும். இனிப்பு சுவை வர்ற வரைக்கும் குடிச்சு பார்க்கணும். அதுல எலுமிச்சை பழத்தையும் புளிஞ்சிடணும். எலுமிச்சை பழத்தையும் அப்ப இனிப்பு புளிப்பு இருக்கணும். அந்த தேன் திரவம் அதை மட்டும் அதே 12 மணி வரைக்கும் குடிச்சிட்டு வா. 1 மணி வரைக்கும். பசியில சாப்பிடவும் கூடாது. பசியிலன்னா சாப்பிடக்கூடாது. உனக்கு தான் சுறுசுறுப்பு வந்துருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தள்ளி தான் போடுறான், அந்த பசி நல்லா வரணும்ட்டு. அப்ப எதை வச்சு தள்ளி போடுற? தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி எப்படி குடிக்கிற? இப்ப நீ இன்னைக்கு சொன்னதுனால இந்த தண்ணியை ரெடி பண்ணுவேன். இப்ப இதுக்கு முன்ன தண்ணியை காய வச்சு ஆற வச்சு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அது சரி, எப்படி குடிப்பாய்? தண்ணி எப்படி குடிப்பாய்? நீங்க தான் சொல்லிக்கிறீங்க, ஒரு 50 ml குடிக்கணும் ஒரு டைமுக்கு. அதுலதான் நீ வெற்றி அடைகிற. அதுதான் வெற்றி. காட்டு பிராணிகள் 1 லிட்டர் குடிக்கிறது, காட்டு பிராணிக்கு 3/4 லிட்டர் குடிக்கிறது. அட அறிவு கட்ட முண்டங்களா, எவன்டா சொன்னா? அப்ப இதை தள்ளி போடு. இப்படி தள்ளி போட்டு இப்ப இடம் குறைஞ்சிட்டே வரும். இந்த குப்பை போய்தான் ஒண்ணுக்குள்ளேயா போகும். நாக்கு மஞ்சள் ஒண்ணுக்கு மஞ்சளா போகும். அப்படியே மஞ்சள் போறது. அந்த மஞ்சள் போறதெல்லாம் குறையும். அப்ப உள்ள விஷம் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சளா போனா விஷம் இருக்குன்னு அர்த்தம். மஞ்சளா போனாவே விஷம் இருக்குதுன்றது அர்த்தம். அப்ப நாக்குலயும் மஞ்சளா இருக்கும். அந்த அது நிறம் மாறிடுச்சுன்னா நாக்கு நிறம் மாறிடும். அது நிறம் மாறிச்சுன்னா நாக்கு நேரம் மாறிடும். அவ்வளவுதான், நீ தப்பிச்சுட்ட. நீ நேரடியா இயற்கையோடு சொந்தம். அப்புறம் பசியும் நின்று போயிடும். வயிற்றுல மலமும் இருக்காது. சிறுநீர் பிரிது நின்று போயிடும். ரத்தம் சுத்தம் ஆயிடுச்சுன்னா சிறுநீருக்கு அங்க வேலை இல்லை. ஒண்ணுக்கு போனாவே ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒண்ணுக்கு போனாவே ரத்தம் கெட்டு போச்சு. வெளிக்கு போனாவே உடம்பு கெட்டு போச்சுன்னாச்சா. ரத்தம் சிறுநீர் பிரிச்சாவே ரத்தம் கெட்டு போச்சுன்னா. சிறுநீர் பிரியும் பொழுது நாக்கிலையும் விஷம் படியும். இங்க விஷம் சிறுநீரையும் போகும், இங்க விஷம் நாக்கிலையும் படியும். அப்ப இதையும் எடுக்கணும், ரத்தத்தில் இருக்கிற அழுக்கையும் எடுக்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். என்னது? இதுதான் புத்திசாலித்தனம். உலகத்துல இந்த அறிவு எவனுக்கும் கிடையாது. யாரு? சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தமிழ் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னது? தமிழ் சித்தர்களுக்கு மட்டும் தெரியும். அவங்க இதெல்லாம் 10,000 செஞ்சு முடிச்சுட்டாங்க. 10,000 முன்னாடியே செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த தப்பா இல்ல, வெள்ளைக்கார வந்து கெடுத்து விட்டு போயிட்டான். வெள்ளைக்கார பரதேசி நாய் வந்து கெடுத்து விட்டு போயிட்டான். நாம கொஞ்ச நாள் தூங்கிட்டோம். 400 வருஷமா கொஞ்சம் தூங்கிட்டோம். எல்லாரும் நல்லவர்னு நினைச்சுக்கிட்டோம். வள்ளுவர் சொல்றாரு, ஐயோ நல்லவ மாதிரி வந்து குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு போயிட்டானே. எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு தெரியுதுங்களா? நல்லவ மாதிரி பழகிட்டு அந்த குடும்பத்தை என்ன பண்றது? குட்டிச்சவராக்கிட்டு போயிடுறது. உலகத்துக்கு 80 பேரு அப்படிதான் பாதிக்கப்படுறாங்க. அதனால எவங்கிட்ட ஈவிறக்கப்பட்டுறாதீங்க. உங்களை காப்பாத்துறது மட்டும் பாருங்க. திக்கிறது, சீரடிக்கிறது, அவனை தேவையில்லாம உள்ள விடுறது, தேவையில்லாம உள்ள விடுறது, எவனையும் உள்ள விடக்கூடாது வீட்டுக்கு. அப்படியே நில்லு, 100 அடிக்கு அப்படியே நின்று. நம்ம குழந்தைக்கு இப்ப இருந்தே சொல்லி கொடுத்துறோம். என்ற குழந்தைக்கு இப்பவே சொல்லி கொடுத்தாச்சு. இன்னொரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு, இன்னொரு குழந்தை அது வெளிநாடு அனுப்பணும். நான் சொல்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி காட்டணும். அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாத்தியாரு உணவில்லாமல் இந்த உணவே இல்லாம எப்படி வாழ்றது, விருப்பப்பட்ட சாப்பிட்றது எப்படி, இது நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. விருப்பப்பட்ட யானை கூட அடிச்சு திங்கலாம்.
விருப்பப்பட்டா யானை என்ன பூனை என்ன எதை வேணா திங்கிறதுன்னு ஆயிப்போச்சு. அப்புறம் என்ன வெக்கக்கேடு, திங்க வேண்டியது தானே. திங்கிறதுன்னு ஆயிப்போச்சு. அது யானை என்ன பூனை என்ன, யானை என்ன பூனை என்ன தின்னு போட்டு சுத்தப்படுத்துறா முண்டோங்கிறான். தின்னு போட்டு சுத்தப்படுத்துறா முண்டம், சுத்தப்படுத்துறா முண்டமே. அட அறிவு கட்ட முண்டமே, வாத்தியார் சொல்றான் அறிவு கட்ட முண்டமே சிக்கன். அறிவு கட்ட முண்டம் நல்லா போடுறான். டே அறிவு கட்ட முண்டமும் நல்லா போடுறான். அட அறிவு கட்ட முண்டம் தப்பு தப்பா போடுறதுடா முண்டம். சொல்றது யாரு? வாத்தியார். ஏன் சொல்லணும்? என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும்? சொல்லு, எதுக்காக அப்படி சொல்லணும்? திருத்தறதுக்காக பசங்களை. அப்புறம் நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற. வாத்தியார் திட்டாரு, வாத்தியார் திட்டாரு, அறிவு கட்ட முண்டம். வாத்தியார் திட்டாம என்னடா பண்ணுவாரு? நீ ஒழுங்கா செஞ்சா வாத்தியார் ஆண்டா திட்டுறாரு அறிவு கட்ட முண்டமே. வாத்தியார் மேல கேஸ் போடுறது மானம் கட்ட பயலுக்கு. என்னது வாத்தியார் மேல கேஸ் போடுறது? வாத்தியார் வெங்காயம் வேண்டாம், மாமான மச்சானடா வாத்தியார் உனக்கு, அவன் மேல கேஸ் போடுறதுக்கு. நீ பிள்ளைய அப்ப வீட்டுல மூடிட்டு வச்சுக்க வேண்டியதானே. வீட்டுல மூடிட்டு வச்சுக்க வேண்டியதானே. வீட்டுல ஒரு பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்த வேண்டியதானே. என்னது பன்னிக்குட்டி தானே பெத்து வச்சிருக்கிற. பன்னிக்குட்டி மாதிரி வளர்த்துற வேண்டாம். முதல்ல பெற்றோர்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அறிவு இருக்க வேண்டும். பெற்றோருக்கு எந்த பெற்றோருக்கு இந்தியாவில் அறிவு இருக்குது? எல்லாம் காட்டு மிராண்டி முண்டங்கள் எல்லாமே. என் பெற்றோருக்கு உட்பட அப்படித்தான். பிறக்கிறப்ப யாரும் அறிவா பிறக்க மாட்டாங்க. நாமே இயற்கையில கேள்வி கேட்கணும். இயற்கையில கேள்வி கேட்கணும். செஞ்சு முடிச்சுக்கிறேன். அப்படித்தான் அந்த கண்ணுக்காக நேற்று படுக்கிறப்ப 12:15. ஏன்னா கண் சமாச்சாரம், ஏன்னா உலக சமாச்சாரம். என்னது உலக சமாச்சாரம். நான் பாட்டு கண்டதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்ன 4 காரணம் வரணும். எப்ப பார்த்தா அந்த உணர்வா இருக்கணும், தெளிவான கண்ணா இருக்கணும். அப்படி காமிச்சா இவன் தான் உயிருள்ள மனிதன் அப்படின்னு அடையாளம் இருக்கணும். என் பேரவே அதுக்கு வச்சுட்டான். அதுக்கு என் பேரே வச்சுட்டான். அதுக்கு ஐன்னு என்ன இனியெல்லாம் ஐ தான் வரும். ஐ போட்டு இனியன் பயோமெட்ரிக் குவாண்டம், இனியன் பயோமெட்ரிக் குவாண்டம் இன்வென்ஷன் என் பேரவே போட்டான். அதாவது குவாண்டம் இன்வென்ஷன் சொல்லிட்டான். இனியன் பயோமெட்ரிக் குவாண்டம் இன்வென்ஷன், இப்காப்னு பேர் வச்சிருக்கான். பயங்கரமான பேரு. அது என் பேர் முதல் எழுத்தை போட்டு விட்டான். நான் கண்டுபிடிச்சாலும் என் பேரே வச்சு விட்டாங்க. என் பேர் இருக்கிற முதல் எழுத்து, 2வது எழுத்து பயோ, 3வது எழுத்து குவாண்டம். நான் குவாண்டம் வரணும்னு சொல்லிட்டேன். குவாண்டம்னா விண்வெளி எங்கும் பறந்து போறது, போட்டாலே வரணும். அதாவது நேரடியே தொடர்பு இல்லாம உயர் தொடர்பே இருக்கக்கூடாது, ஒளியிலேயே தொடர்பு வைக்கணும். என்னது ஒளி. இப்ப சூரியன் நம்ம மேல படுது, நேரடி உயர் கிடையாது. ஆனா பட்டன சூரியன் அடிக்குதே இல்லையா? ஆமாங்க. அது பிற துகள், ஒளி துகள்னு அர்த்தம். என்னது ஒளி துகள். அந்த ஒளி துகள், அந்த பயோ போட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஒளி துகள் படுது. அப்ப எந்த தொடர்பும் இல்லாம ஒளி துகள் படுது. அந்த மாதிரி பேர் வச்சு என் பேரை வச்சு விட்டேன். அப்ப இன்னைக்கு அதை பண்ணுங்க. ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் பசி தள்ளி போடுங்க. 2 மணிக்கு நான் சாப்பிட்டுருங்க. வயிறு நிறைய வச்சு நல்லா பொரியல் பண்ணி, அப்போ கொஞ்சம் சோறு வச்சுட்டு போங்க. சோறு எடுத்துட்டு போங்க. அந்த காய்கறி பண்ணி கொஞ்சோண்டு சோறு போட்டு நல்லா பிசைஞ்சு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுட்டு ஊறுகாய் வச்சு வயிறு நிறைய சாப்பிடுங்க. புரியுதா? சரிங்க. சாப்பிட்டு முடிங்க, மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.